கோயம்புத்தூர்ல இருக்கக்கூடிய மிக பிரம்மாண்டமான ஒரு ஃப்ளைஓவரில் ஏற போகிறோம். அந்த ஃப்ளைஓவர் 10.01 கிலோமீட்டர். ஃப்ளைஓவருக்கு பேர் வந்து ஜிடி நாயுடு ஃப்ளைஓவர்னு சொல்கிறாங்க. இப்போ சமீபத்தில் கட்டி அக்டோபர் 9ஆம் தேதி 2025 வருஷம் ஓப்பன் பண்ணியிருக்காங்க. எப்படி பயங்கரமாக இருக்குது பாருங்கள். இந்த ஃப்ளைஓவரை கட்டுறதுக்கு எவ்வளோ கோடி செலவு பண்ணாங்க தெரியுங்களா? 1791 கோடி. அடேங்க அப்பா, பிரம்மாண்டமான ஒரு ஃப்ளைஓவர் தான். இந்த ஃப்ளைஓவருக்கு மட்டும் 304 பில்லர் வச்சு இந்த ஃப்ளைஓவரை கட்டியிருக்காங்க. இந்த மேம்பாலத்தில் 4 எக்ஸிட்டு 4 என்ட்ரி, அதாவது மொத்தமாக 8 ரேம்ப் இருக்குதுங்க. இந்த அவினாஷ் ரோட்டில் நம்ம வந்து போகணும்னா ரொம்ப கஷ்டமான விஷயங்க. ஏன் அப்படின்னு சொன்னால், இங்கே வந்து ஏர்போர்ட் இருக்குது, நிறைய காலேஜஸ் இருக்குது, ரொம்ப முக்கியமான நிறைய விஷயங்கள் இந்த அவினாஷ் ரோட்டில் இருக்குது. நாங்கள் வந்து கிளம்பி அவினாஷ் ரோட்டை தாண்டி பைபாஸ் ரோட்டை பிடிக்கணும்னா அவ்வளோ கஷ்டம். சில சமயம் 1 மணி நேரம் ஆயிரும் கோயம்புத்தூரை நம்ம வந்து கிராஸ் பண்ணுறதுக்கு. சரி விடுங்க, நம்ம மேட்டருக்கு வருவோம். வாழ்க்கை பாதையில் நிறைய தடைகள் வருது, நம்ம சோக் ஆகி நின்றுறோம். என்னடா பண்ணுறது அப்படின்னு தெரியாமல் கஷ்டப்பட்டுட்டு இருக்கிறோம். நீங்கள் இப்படி யோசிச்சு பாருங்களேன், ஒரு சிட்டிலேருந்து வெளியில் போகிறதுக்கு நிறைய பிரச்சனைகள் இருந்தப்போ கவர்மெண்ட்டு 1791 கோடி ரூபாய் செலவு பண்ணி ஒரு புதிய போக்கை உண்டாக்கி இருக்கிறாங்க. அப்படின்னு சொன்னால் பரலோகத்தின் கடவுள் உங்களுக்கு இருக்கிற பிரச்சனையை கவனிக்காமல் இருப்பாரா? அவர் அதுக்கு ஒரு மாற்று வழியை ஏற்படுத்தாமல் இருப்பாரா? கவலைப்படாதீங்க, பிரச்சனையெல்லாம் இருக்கட்டும், அதெல்லாம் ஆண்டவர் பார்த்துட்டே இருக்கிறாரு. ஒரு நாள் நிச்சயமா கோயம்புத்தூருக்கு ஒரு விடிவு வந்த மாதிரி உங்க வாழ்க்கைக்கு ஒரு விடிவு வருங்க. பிரைஸ் தி லார்ட்.